எங்க வீட்டு பெண்ணை பெண் கேட்க வந்திருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வணக்கம். நாங்க கேட்கும் வசதி வாய்ப்பு மாப்பிள்ளை வீட்டாருக்கு இருந்தா எங்க பெண்ணை தருகிறோம். தொட்டி கட்டிய நடையும் வீடும் தோட்ட பட்டறை காடும் என்னாலும் ஒளி கொடுக்கும் காந்த லைட்டும் பதித்த பங்களா வீடும் மங்களமாய் விளைகின்ற விரலி மஞ்சள் தோட்டம் பச்சை நாடா பழம் விளையும் வாழை தோட்டம் கணுவில்லா விளைகின்ற கரும்பு தோட்டமும் முப்போகமும் முத்து முத்தா விளைகின்ற குண்டு சம்பா நெல் தோட்டம் ஏனென்று கேட்காத எலுமிச்சை பழத்தோட்டம் என்னாலும் வற்றாத 7 ஏத்த கிணறும் இளம்பருத்தி தோட்டமும் இத்தனைக்கும் அழகு சேர்க்கும் காராம் பசு மாடும் இருக்கும் மாப்பிள்ளை வீடாக இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் நாங்கள் கேட்கும் சீர்வரிசை குறைவில்லாமல் கொண்டு வர வேண்டும். காது கேட்ட கம்மலும் கம்மலுக்கேற்ற இங்கிலீஷ் மாட்டல் வச்சிருக்கீங்களா? ஓகே. கை கேட்ட வங்கியும் கெட்டி காப்பும் கடிகார செயினும் கழுத்துக்கேற்ற உட்கழுத்து செயினும் அது இருக்கு. பதக்கமும் அதுவும் இருக்கு. இடுப்புக்கேற்ற ஒட்டியானமும் வாங்கிடுறீங்களா? ஓகே. காலுக்கேற்ற வெள்ளி வெங்கலமாய் ஒலிக்கின்ற வெள்ளி கொலுசும் காணமே காட்டுல இருக்குங்களா? ஓகே. அரக்கு இல்லாத கொடியும் தாலியும் பரிய பணமும் நூலில்லாமல் நெய்த வானத்தை போல கூரை பட்டும் நிச்சயத்து பட்டும் வெத்தலை பாக்கு பட்டும் மீனை போல பொட்டும் பொட்டு இருக்குங்களா? மீன் போல பொட்டுக்கு தக்கன பவுனும் பவுனுக்கேற்ற மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு தக்க படியில் பணமும் கொண்டு வரணும். அத்தனை சீதனையும் கொப்பி கட்டிய காராம் காளை மாட்டின் கோலார வண்டி பூட்டி கிணிமணி சலங்கை சத்தத்தோடு மாப்பிள்ளைக்கு தலைப்பாகை கட்டி பல்லக்கில் ஏற்றிக்கிட்டு பெங்களூரில் தங்கள் போட்டு விடிய காலையில் குதிரை மேலே மாப்பிள்ளை வரணும். குதிரை வந்துச்சுங்களா? சரி. அத்தனை சீர்வரிசையும் மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு வந்தாலும் எங்கள் வீட்டு பந்தலுக்கு நிகராகாது. இருந்தாலும் எங்க பொண்ணுக்கு கண்ணுக்கு மையிட்டு கடைக்கண்ணியில் புள்ளி வைத்து இங்கேயும் பேனாவும் இருவாச்சும் கையில் கொடுத்து நிற்காமல் கொடுக்க மாட்டோம். அப்படியே கொடுத்தாலும் எங்க பொண்ணை கண் கலங்காம பார்த்துடணும். அன்பார்ந்த பெண் வீட்டார் அவர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்ட அனைத்து வசதி வாய்ப்புகளும் எங்களிடம் குறைவில்லாமல் இருக்கின்றது. அதுபோல் நீங்கள் கேட்ட செய்தி வரிசையை ஒரு சிறு துளியும் குறைவில்லாமல் கொண்டு வருகிறோம். எங்களிடம் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் பெண்ணை தாமரை பூ போல தங்கத்தட்டில் நாங்கள் வைத்து பார்த்தாலும் எங்கள் வீட்டிற்கு உங்கள் பெண் வரும் பொழுது எங்கள் ஊரும் உறவும் உங்கள் பெண்ணை பார்த்து உனக்கு என்ன சீர் உங்கள் வீட்டில் கொடுத்தார்கள் என்று கேட்டால் உங்கள் பெண் எதுவும் இல்லை என்று சொன்னால் ஊரும் உறவும் உங்கள் பெண்ணை ஏளனமாக பார்க்கும். அதை பார்த்தால் உங்கள் மனம் வேதனைப்படும். அதனால் பிறர் குறை சொல்லாமல் இருக்க உங்களால் முடிந்ததை உங்கள் பெண்ணுக்கு செய்யுங்கள். அதில் ஒன்று செய்வீங்களா? அதில் ஒன்று 7 ஏத்த கிணறுக்கு ஒரு கிணறுக்கு 15 பவுன் வீதம் 7 கிணற்றுக்கு உங்கள் பெண்ணுக்கு கொடுங்கள். ஓகேங்களா? இன்னும் இருக்கு. அதில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் வீதம் ரயில் தண்டவாளம் இரும்பு போல பீரோ பெட்டியில் வைத்து அனுப்புங்கள். அந்த பீரோவுக்கு வெள்ளியில் உள்பூட்டும் தங்கத்தாலான ஒரு அடி நீட்டத்தில் 2 சாவியும் அதை கோர்க்க பவளக்கல் பதித்த சாவி கொத்தும் போதும். அது மட்டும் போதும். எங்கள் வீட்டில் விலை உயர்ந்த தட்டும் டம்ளரும் சொம்பும் இருந்தாலும் உங்கள் பெண்ணுக்கு உங்கள் வீட்டு பொருளாக இருந்தால்தான் மனம் சந்தோஷம் அடையும். அதனால் உங்கள் பெண் சந்தோஷத்துக்காக சொம்பும் தட்டும் டம்ளரும் வெள்ளியில் இருக்க வேண்டும். ஓகேங்க. எங்கள் வீட்டில் எவ்வளவு புடவைகள் இருந்தாலும் அதை மாற்றி கட்டுவதற்கு உங்கள் பெண்ணுக்கு சங்கோஜமாக இருக்கும். அதனால் உங்கள் பெண்ணுக்கு தினம் ஒரு புடவையாக மாற்ற ஒரு நல்ல பட்டியல் இருந்தால் உங்கள் பெண் மிகவும் சந்தோஷப்படுவாள். ஓகே.
எங்கள் வீட்டில் கட்டில் மெத்தை உண்டு. அதை பயன்படுத்த உங்கள் பெண் கூச்சப்படுவாள். அதனால் சிங்கமுகம் கொண்ட ஈட்டி மரக்குத்துக்காலும் அவற்றிற்கு ஏற்றாற்போல் சந்தன மரத்தாலான சட்டத்தை கொண்ட கட்டில் ஒன்றும், அதற்கு ஏற்றாற்போல் இளவாழ களி போல இலவம் பஞ்சு மெத்தை ஒன்றும், உங்கள் மகள் தலைக்கும் கால்க்கும் ரோஜா பூ போல மென்மையான தலையணை 2 மட்டும் போதும். ஓகேங்களா? ஓகே, செம்மரம். ஓகே. உங்கள் பெண் தலைமுழுகி கரும் கூந்தலை கோதி சிக்கு எடுக்க தங்க மைகோதி ஒன்றும், தங்க மைகோதியால் கருங்கூந்தலை கோதி கொண்டு எங்கள் தோட்டம் துறவை சுற்றி பார்க்க செல்லும் போது காலில் முள்குத்தாமல் இருக்க குதிரை லாடம் ஆணி அடித்த குரான் செருப்பும், வெயிலோ மழையோ மேலே படாமல் இருக்க வெண்தாமரை பட்டினால் செய்த குடையும், குடையை சுற்றி வைரமும் முத்தும் பதித்த தங்க புடி போட்ட சின்ன குடை ஒன்றும், உங்கள் பெண் எங்கள் வீட்டிலிருந்து உங்கள் வீட்டிற்கு சைக்கிள் வண்டியில் எங்கள் பையன் அழைத்து வரும்போது உங்கள் பெண் மீது தூசி துப்பு மேலே பட்டுவிடும். அதனால் கொப்பி கட்டிய காரம் காளை மாட்டில் சவாரி வண்டி பூட்டி கிணிமணி சலங்கை சத்தத்தோடு அனுப்பி வைத்தீர்கள். ஆனால் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கி வரும்போது உங்கள் பெண்ணுக்கு உடம்பு வலிக்கும். அதனால் பெண் உடம்பு நோகாமல் வந்து செல்ல ஏசி வைத்த மினி கூப்பர் கார் ஒன்று மட்டும் போதும். கார் மினி கூப்பர் கார் மினி கூப்பர் லாம்போர்கினி. ஓகே. இவை அனைத்தும் எங்கள் பையனுக்கு அல்ல, உங்கள் பெண்ணுக்கு தான். அப்போது உங்கள் பெண் முகத்தில் ஏற்படும் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கும் மகிழ்ந்தும் போது எங்களுக்கு அதைவிட வேற என்ன ஆனந்தம் வேண்டும்? உங்கள் சந்தோஷம் தானே எங்கள் சந்தோஷம்.